எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2023 2024 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்து 2023 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் நல்ல நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த இடத்துல உங்கள் சிட்டி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்யூம்னு கேட்டிருப்பாங்க. இல்லை அட்டாச்சுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் லெட்டரை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. உங்கள் கரண்ட் ஜாப் டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீலோகேட் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.